அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம மயில் நம்ம கார்த்திகை ஜாமீன் எடுக்க போறாரு. ஆனா அந்த போலீஸ்காரன் நம்ம கார்த்திகை விடவே மாட்டேங்கிறான். அததான் ஒரு சின்ன புறமா பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் தன் மாப்பிள்ளைய சாமுண்டீஸ்வரி உள்ள தூக்கி வச்சிட்டாலே எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணி மயில்கிட்ட சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்றாரு நம்ம கார்த்திகை. அதே மாதிரி நம்ம மயிலும் ஒரு வக்கீல கூட்டிட்டு போனாரு. அதாவது இவரை எதுக்கு உள்ள தூக்கி வச்சிருக்கீங்க, அவரை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன், அவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னு அந்த போலீஸ்காரன் பெத்த தாயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான் மிரட்டி, அதனால இவனை சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்றான் அந்த வக்கீல். அதாவது அந்த பொண்ணே அவங்க வாயால வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க, நானாதான் விருப்பப்பட்டு போனேன்ட்டு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இது எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு, மரியாதையா வர வெளியே விடுங்க அப்படின்னு சொன்னவன் அந்த போலீஸ்காரன் கேட்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த சாமுண்டீஸ்வரி இன்னும் நிறைய பணம் தாரேன், அவனை வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் சொல்லிட்டாங்க. அந்த போலீஸ்காரன் பணத்துக்கு ஆசைப்பட்டு விடவே மாட்டேங்கிறான். அதுக்கடுத்து நம்ம ரேவதி இனிமேல் நான் எப்படியாவது என் மாமாவை வெளியே கொண்டு வந்துருவேன், யாரையும் இனிமேல் நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி உண்ணாவிரதம் இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னால பயங்கரமா என் உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்காங்க. அதுக்கடுத்து ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம ரேவதிக்கு சப்போர்ட்டா நம்ம ரேவதி கூட சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த போலீஸ்காரனுக்கு பயம் கொடுத்துட்டு, அதாவது மொத்தமா ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இனிமேல் பெரிய பிரச்சனை ஆயிட்டுனா மேலிடத்துல பிரஷர் பயங்கரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு போன் அடிச்சு சொல்றான். அதாவது அம்மா, ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா போராடுறாங்க, அந்த பையலை வெளியே விடுறதுதான் நல்லது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து நம்ம கார்த்திகை வெளியே திறந்து விட்டுட்டான் அந்த போலீஸ்காரன். அதாவது பாத்தீங்கன்னா சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் ஆடி போனாங்க. நம்ம பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.